அனைவருக்கும் வணக்கம். கமலஹாசனுடைய தக் லைஃப் படத்துக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல திரையரங்குகளில் முன்பதிவு ஆரம்பித்து டிக்கெட்டுகள் சேல் ஆகிட்டு இருக்கு. சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் முன்பதிவு டிக்கெட் முன்பதிவுங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலை இல்லை. மெதுவாக தான் ஓப்பன் ஆகுது, அதாவது புக் ஆகுது. குறிப்பாக மாயாஜால் மாதிரியான பெரிய அந்த மால்களில் இன்னும் கூட முழுமையாக முதல் நாளுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீரலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் தான் மற்ற மால்களிலும் கூட இன்னும் டிக்கெட்டுகள் முழுமையாக விற்கல. ஆனால் நிச்சயமாக டிக்கெட்டுகள் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்குது. இன்னும் 2 தினங்கள் இருக்குது. இதுக்குள்ளே 100% தேட்டர் ஃபுல்லாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த முதல் நாளில் இந்த படத்துக்கான விமர்சனங்கள், படம் குறித்த பார்வை எப்படி இருக்குன்றதை பொறுத்து அடுத்தடுத்த நாட்களில் வார இறுதியில் படத்துக்கான புக்கிங்ன்றது நிச்சயிக்கப்படும். அதனால் புக்கிங் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. மற்ற நகரங்களில், அதாவது தென்னிந்தியாவின் பிற பகுதிகளில் இந்த படத்துக்கான ஓப்பனிங்ன்றது இன்னும் பெருசாக இல்லை. அதாவது முன்பதிவுங்கிறது இன்னும் பெருமளவு நடக்கலை. அது இன்று நாளை இந்த 2 நாட்களில் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் 4 தென் மாநிலங்களிலும் ரிலீஸ் ஆகுது. அது கன்னடத்தில் கொஞ்சம் அந்த இழுபறி நீடிக்குது. அநேகமாக இன்று மாலைக்குள் அதனுடைய நிலவரம் தெரிஞ்சிடும். அதே போல் நார்த் இந்தியாவில் மும்பையிலலாம் டிக்கெட் முன்பதிவுங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 50% அளவுக்கு புக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த படத்துக்கு இன்னும் முழுமையான முன்பதிவுங்கிறது நடக்கலை. இதுதான் இதோட ஸ்டேட்டஸ். நம்ம எந்த பாரபட்சமும் நம்ம பார்க்கல. அதுலேயும் தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு முன்முடிவும் நம்ம சொல்லலை. இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதுதான் கதை, அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல. ஏன்னா அது எதுவுமே நமக்கு தெரியாது. படத்தோட கதை எல்லாரும் அவங்களே சொன்னது தான். அதாவது மணிரத்னமே சொன்ன மாதிரி நாயகனோட தொடர்ச்சி இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். மீதி தேட்டரில் போய் பார்க்கும்போது அது கொடுக்குற அந்த அனுபவத்தை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த படத்துக்கான பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த படம் அங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயிண்ட் தான் தியேட்டர்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க. கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் தான் படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுது. காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்க, படத்துக்கு ஒரு பெரிய வரவு, அதாவது விநியோகஸ்தர்கள் மத்தியில் அந்த போட்டி போட்டுக்கிட்டு வாங்குற அந்த மனநிலை இல்லை. ஏற்கனவே அந்த இந்தியன் 2 படம் கொடுத்த அந்த முடிவு, அதனால் சரி யாருக்கும் ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் தன் படத்தை தானே ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணுறத தான் அறிவிச்சிருந்தார். கன்னடம், தெலுங்கில் வெவ்வேறு ஆட்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பெரிய தொகையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு இந்த கமல், மணிரத்னம் இருவரும் இணைந்திருப்பதால் ஓரளவுக்கு அந்த படத்தை அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ்ங்கிறது ரிலீஸுக்கு பிறகு தான் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. மணிரத்னமே அதை ஒத்துக்கிறார். ரிலீஸுக்கு அப்புறம் இந்த படத்தோட அந்த குவாலிட்டி அண்டு அதோட மக்கள்கிட்ட என்ன மாதிரி கருத்து வருதுங்கிறத பொறுத்து இந்த படத்துடைய ஃபேட்டு மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ எவ்வளோ தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 750லேருந்து 850 தேட்டர் வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கூடவே இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆகுது. மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம், பேரன்பும் பெருங்கோபம்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் அந்த படங்களுக்கு ஒரு 100-200 தேட்டர்கள் போச்சுன்னா கூட மீதி இருக்கிறது இந்த படத்துக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அண்மையில் ரிலீஸ் ஆன அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இன்னும் கூட தேட்டரில் ஓடுது. அது ஓடிடி வந்துருச்சு இத்தனைக்கும். ஆனாலும் கூட அது திரையரங்குகளில் அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு படம் மாமன், அந்த படமும் இப்போ வரைக்கும் அது நல்ல ஹோல்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு தேட்டருக்காரங்க பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க, மாமன் படம் நல்லா போயிட்டு இருக்கு, அதனால இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுத்து நாங்கள் தக் லைஃப்பை ரிலீஸ் பண்ண விரும்பல, நாங்கள் மாமன் படத்தையே நாங்கள் போட போறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதுதான் பல தேட்டர்களில் இதுதான் ஸ்டேட்டஸ். ஆனாலும் இவங்க ஒரு 750லேருந்து 800 ஸ்கிரீன் வரைக்கும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக தேட்டர் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு அவங்களுடைய எய்ம் இதுதான்.
அதே போல மொத்தம் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 3000 அரங்குகளில் வந்து இந்த படம் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது தென் மாநிலங்கள் மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2000 அரங்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மீதி எது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து முதல் 3 நாட்களுக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு ஓரளவுக்காவது ஓப்பனிங் இருக்குன்றதுனால நிறைய திரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது முதல் நாளில் இந்த படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்புங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த நாட்களில் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். எனியோ ஒரு 3 டேஸ்க்கு வந்து இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வெளிநாடுகள் இருக்கும். அதனால இந்த தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் எப்படி இருக்கும், முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும், ஒரு முதல் நாளே ஒரு 100 crores கிட்ட வருமா, 1000 கோடியை தொடுமா அப்படிலாம் வந்து பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை. முதல் நாளில் 100 crores வாய்ப்பு இல்லை. ஏன்னா தியேட்டர்கள் லிமிட் அவ்வளோதான். அதே போல 1000 கோடிங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கும் தான் காரணம். இது வந்து 1000 கோடி அடிக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஹவுஸ்ஃபுல்லாவே ஓடணும் இப்போ இவங்க ரிலீஸ் பண்ற தியேட்டர்கள்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த படம் இந்த இரண்டையுமே வந்து சாதிக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் படம் நல்லா இருந்தா ஒரு கௌரவமான வெற்றி அந்த படத்துக்கு கிடைக்கும். நிச்சயமா விக்ரம் அளவுக்கு இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு கௌரவமான வெற்றியை இந்த படம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ தக் லைஃபோட வியாபாரம், தக் லைஃபோட ஓப்பனிங்கு, தக் லைஃபோட புக்கிங்கு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதுக்கு தான் இந்த வீடியோ. தக் லைஃப் ரிலீஸில் இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் வெளியாகாத ஒரு புதிய முறையில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னா அந்த ஓடிடி கண்டிஷன். மற்ற படங்கள் வந்து இதுக்கு முன்பு 4 வாரங்களில் ஓடிடிக்கு வரும். படம் வெளியாகி திரைக்கு வந்து 4 வாரங்களிலேயே ஓடிடிக்கு வந்துடும். அது எல்லா படமுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் முதல் முறையாக கமல்ஹாசன் வந்து ஒரு புதிய முடிவு எடுத்திருக்காரு. அது என்னென்னா 8 வாரம் வரைக்கும் வந்து தியேட்டர்களில் அந்த படம் இருக்கணும், 8 வாரத்துக்கு பிறகு ஓடிடிக்கு தரலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய புதிய முடிவு. அதனுடைய விளைவு என்னென்னா நார்த்தில் வந்து நிறைய மல்டிப்ளெக்ஸ், அதாவது பிவிஆர் மாதிரியான தியேட்டர் செயின்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த படத்தை அதிக அளவு திரடுவதற்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு வசூல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிக திரைகளில் வெளியாகி வெவ்வேறு, அதாவது இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் வந்து இந்த படம் வெளியாகும் போது நிச்சயமாக வந்து பார்வையாளர்கள் அதிகமாக கிடைப்பாங்க. படத்துக்கான வசூலை வந்து அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த படம் ஒரு புது முயற்சியாக 8 வார இடைவெளியில் ஓடிடிக்கு தரப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் வெளியாகி இருக்கு. இது வந்து இன்னும் எதிர்வருகிற காலங்களில் கூலி மாதிரியான பெரிய படங்கள் அந்த முடிவை எடுத்து 8 வார இடைவெளியில் ஓடிடிக்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தக் லைஃபை விட 2 மடங்கு திரையரங்களில் அந்த படத்தை வெளியிடுவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது வந்து இந்த ஓடிடிக்கு வந்து அவங்க 8 வாரம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து திரைகள் அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா வந்து பெரிய தியேட்டர் செயின்ஸ் வந்து படத்தை எடுப்பதற்கு தயங்குவாங்க, அல்லது அங்கே இருக்கிற விதி வந்து அதுக்கு அனுமதிக்காது. அதனால் கமல் எடுத்திருக்கிற ஒரு புது முடிவு இது. இது மற்ற பெரிய படங்களுக்கு வந்து வசூலை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்கள், இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்க இதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிற ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அமைதி காக்குறாங்க. இனி வரும் காலங்களில் வந்து பெரிய படங்கள் இதே பாணியில் வெளியாவதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த படம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தக் லைஃப்பில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் வந்து சிம்பு. ஏன்னா கமல் வந்து அந்த சர்ச்சை பேச்சு பேசின பிறகு வந்து முழுக்க ஃபோக்கஸ் அவர் மேலே போயிடுச்சு. சிம்புவை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதே போல் ப்ரொமோஷனில் கூட வந்து சிம்பு அதிகமாக பேசலை. போகிற இடமெல்லாம் வந்து கமல் தான் பேசுகிறாரு, இல்லை மணிரத்னம் பேசுகிறாரு. சிம்பு வந்து இங்கே ஆடியோ ரிலீஸில் மட்டும்தான் அதிகமாக பேசுகிறாரு, மற்ற இடத்துல கொஞ்சம் அமைதியாகவே இருக்கார். ஆனால் அவருடைய நடிப்பு, அவருடைய பாத்திரம் பெருசாக பேசும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்த நண்பர்கள் வந்து ஒரு சிலர் பேசுனாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் சிம்புவோட ரோல் வந்து அவருடைய கெரியர் பெஸ்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தக் லைஃப்ங்கிறது ஒரு நிறைய ஆச்சரியங்களை உள்ள வச்சு காத்திருக்கிற ஒரு படமாக தான் பார்க்கப்படுது. இந்த தக் லைஃப் படத்தை பற்றிய இன்னும் சில எக்ஸ்க்ளூசிவோட நாளைக்கு பார்க்கலாம்.